ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ரெசினை வச்சு ஒரு அழகாக நைட் லேம்ப் எப்படி செய்கிறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நைட் லேம்ப் செய்கிறதுக்காக ரெசின் கிட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசின் கிட் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த ரெசின் கிட் பாக்ஸ்க்குள்ளே வந்து 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. பெரிய பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க ரெசின். அதுக்கப்புறம் இந்த சின்ன பாட்டில் வந்து ஹார்னரு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ரெசின் ஆர்ட் செய்ய போகிறோம். அந்த 3.1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். அதாவது பெரிய பாட்டில் இருக்க ரெசினை வந்து 3 மடங்கு எடுத்துக்கிட்டா ஹார்னரை வந்து 1 மடங்கு எடுத்தால் போதும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பெரிய பாட்டில் இருக்க ரெசினை வந்து ஒரு 30 கிராம் எடுத்தோம்னா ஹார்னர் வந்து 10 கிராம் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி தாங்க இதை கலக்கணும். சரி, வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனால் அந்த செராமிக் சிலையை உள்ளே வச்சு கவர் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அப்போ தாங்க இந்த செராமிக் சிலை மேலே ரெசினை மிக்ஸ் பண்ணி ஊற்றி ஃப்ரீஸ் பண்ண முடியும். நம்ம செய்ய போகிற ரெசின் ஆர்ட்டுக்கு இந்த கண்ணாடி பாக்ஸ் தான் ஒரு ஃப்ரேம்னே சொல்லலாம். இந்த கண்ணாடி பாக்ஸ் செய்கிறதுக்காக ஆர்கானிக் ஷீட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஆர்கானிக் ஷீட்டை நம்ம செய்ய போகிற கண்ணாடி பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீளம் அகலம் பார்த்து வெட்டணும். நான் 10 சென்டிமீட்டர் நீளத்துலையும் 5 சென்டிமீட்டர் அகலத்துலையும் இந்த கண்ணாடி பாக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து ஆர்கானிக் ஷீட்டில் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிட்டேன். இந்த பெரிய சைடு வந்து 10 சென்டிமீட்டருங்க. அதே மாதிரி இந்த சின்ன சைடு வந்து 5 சென்டிமீட்ரு. இதே மாதிரி இன்னொரு ஆர்கானிக் ஷீட்லையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த 2 ஆர்கானிக் ஷீட்டையும் வெட்ட ஆரம்பிக்கலாம். ஆர்கானிக் ஷீட்டை எப்படி வெட்டுறதுனா, ஷார்ப்பான ஒரு பிளேடு எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கோடு, அது மேலே தொடர்ந்து கீறணும். குறைஞ்சது ஒரு 10-15 தடவையாச்சும் கீறணும். 2 சைடும் கீறின பின்னாடி இந்த ஆர்கானிக் ஷீட்டை வளைச்சோம்னா எந்த டேமேஜ் இல்லாமல் உடஞ்சிரும். இப்போ ஆர்கானிக் ஷீட்டை தனித்தனியாக வெட்டி எடுத்தாச்சுங்க. இந்த வெட்டி எடுத்த ஆர்கானிக் ஷீட்டில் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பிசுலாம் இருக்குது. அதெல்லாம் சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி சமப்படுத்திக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக் ஷீட்லாம் ஒன்றா ஒட்டி கண்ணாடி பாக்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய போகிற கண்ணாடி பாக்ஸுக்கு பேஸ்மெண்ட் வேணும். அதுக்காக இன்னொரு ஆர்கானிக் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அந்த ஆர்கானிக் ஷீட்டில் வந்து நம்ம செய்ய போகிற கண்ணாடி பாக்ஸோட அளவு வந்து முன்னாடியே மார்க்கரை வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். எதுக்காகனா அப்போ தாங்க ஒட்டும் போது அளவு மிஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 4 ஆர்கானிக் ஷீட், அது எல்லாத்தையுமே இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க ஆர்கானிக் ஷீட்டில் ஒன்றா சூப்பர் க்ளூ வச்சு ஸ்ட்ராங்காக ஒட்ட போகிறேன். ஒட்டும் போது எந்த கேப் எல்லாம் பார்த்து ஒட்டணும். சின்னதாக கேப் இருந்தாலும் அந்த கேப் வழியே ரெசின் லீக் ஆகும். அதனால் எந்த கேப் எல்லாம் பார்த்து ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்ச பின்னாடி இந்த கண்ணாடி பாக்ஸ் அப்படியே ஆறுறதுக்கு 10 நிமிஷம் கேப் விட போகிறேன். அப்போ தாங்க ஆர்கானிக் ஷீட்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆச்சு. ஆர்கானிக் ஷீட்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிச்சு. நம்ம கண்ணாடி பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா செராமிக் சிலை, அது கரெக்டாக உள்ளே போயிருந்தால் ஒரு தான் செக் பண்ண போகிறேன். சிலை கரெக்டாக போதுங்க, கண்ணாடி பாக்ஸில் எந்த பக்கமும் இடிக்கல. இதுக்கப்புறம் இந்த செராமிக் சிலையை அந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே உள்ளே வச்சு ஒட்ட போகிறேன். அதுக்காக அரால்ட் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த அரால்ட் பேஸ்ட்டில் ப்ளூ கலர் ஒயிட் கலர்னு சொல்லிட்டு 2 டியூப் கொடுத்துருப்பாங்க. 2 டியூப்லேருந்து சம அளவு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். குறைஞ்சது 1 நிமிஷமாச்சும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை வந்து அந்த செராமிக் சிலையோட அடிப்பகுதியில் நல்லா அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த செராமிக் சிலையை கண்ணாடி பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டில் வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டின பின்னாடி அது காயறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் விட்றேன். அவ்வளோதாங்க, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த செராமிக் சிலை வந்து கண்ணாடி பாக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, சின்ன சின்ன கலர் கோலி குண்டு எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காகனா, நம்ம செய்யப்படுற ரெசின் ஆர்ட்டுக்கு இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக தாங்க. இந்த கலர் கோலி குண்டுலேருந்து ஒரு 4 கோலி குண்டு எடுத்து அதை கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே மெதுவாக போடுறேன். அதையும் அரால்ட் பேஸ்ட்டை வச்சு சரியான பொசிஷன் பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம ரெசின் ஆர்ட்டுக்கான ஃபுல் ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் இதில் ரெசினை மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேண்டியது. அதுக்காக ரெசின் கிட்டை எடுத்துக்கிட்டேன். அந்த ரெசின் கிட்டில் இருக்க 2 பாட்டிலையும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா வெயிட் மிஷின், அந்த வெயிட் மிஷினை எடுத்துக்கிறேன். அந்த வெயிட் மிஷின் மேலே பிளாஸ்டிக் கப்பை வச்சு ரெசினை ஊற்றி எடை போட போகிறேன். எப்படி வெயிட் பண்ணணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, பெரிய பாட்டிலுக்கு ரெசினை ஒரு 3 மடங்கு எடுத்தால் சின்ன பாட்டிலுக்கு ஹார்னர் 1 மடங்கு எடுத்துக்கணும். நான் பெரிய பாட்டிலுக்கு ரெசினை ஒரு 120 கிராமுக்கு வெயிட் போடுறேன். அதுக்கப்புறம் சின்ன பாட்டிலுக்கு ஹார்னர் ஒரு 40 கிராமுக்கு வெயிட் போடுறேன். மொத்தம் 160 கிராமுங்க. இப்போ இந்த ரெசினையும் ஹார்னரையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாச்சும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக மொபைலில் ஆல்ரெடி டைமர் செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த டைமர் முடிகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி டீ ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த குச்சியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு பபிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தாங்க நம்ம செய்கிற ரெசின் ஆர்ட் வந்து பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி நல்லா பளபளன்னு தெளிவாக இருக்கும். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ரெசினையும் ஹார்னரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ரெசினை வந்து அந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே ஊற்ற வேண்டியதான். ரெசினை ஊற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணுங்க. வேகமாக ஊற்றினோம்னா நிறைய பபிள்ஸ் கிளம்பும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண ரெசின் எல்லாத்தையும் இந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே ஊற்றியாச்சா. நம்ம ஊற்றின ரெசின் வந்து அந்த செராமிக் சிலையோட பாதி அளவுக்கு தாங்க வந்திருக்கு. ஃபுல்லாக அந்த செராமிக் சிலையை மூழ்கடிக்கல. அதனால் திரும்ப ஒரு 160 கிராமுக்கு ரெசினை மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே ஊற்றுறேன். இப்போ இந்த செராமிக் சிலை ஃபுல்லாக வந்து ரெசின் கவர் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த ரெசின் அப்படியே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எவ்வளோ நேரம்னா, குறைஞ்ச 24 மணி நேரம். அதாவது ஒரு நாள் முழுக்க இந்த ரெசின் ஆட்டை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். அப்போ தாங்க ரெசின் நல்லா செட் ஆகும். முக்கியமாக தூசி படாமல் பார்த்துக்கணும். நானும் ஒரு நாள் முழுக்க இந்த ரெசின் செட் ஆகிறதுக்காக டைம் கொடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, இப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. ரெசின் நல்லா செட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக் ஷீட்லாம் உடச்சி எடுத்துட்டு நம்ம செஞ்ச ரெசின் ஆட்டை மட்டும் தனியாக எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கட்டிங் பிளேடை வச்சு இந்த ஆர்கானிக் ஷீட்டோட கார்னர்லாம் உடச்சி எடுத்துட்டேன். அடுத்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரையும் ஒரு சுற்றிலையும் எடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரூ டிரைவரோட ஃப்ளாட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா,
அதை அந்த ஆர்கானிக் ஷீட்டில் வச்சு மெதுவாக தட்டுறேன். தட்டும் போது கொஞ்சம் பார்த்து தட்டணும், இல்லைனா ரெசின் டேமேஜ் ஆயிருங்க. லைட்டாக தட்டினாலே போதும், அந்த ஆர்கானிக் ஷீட்லாம் டக்குன்னு உடஞ்சி வந்துடும். அவ்வளோதாங்க, இப்போ எல்லா ஆர்கானிக் ஷீட்டையும் உடச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெசின் ஆர்ட் மட்டும் தனியாக வந்துருச்சு. பாருங்கள், நம்ம செஞ்ச ரெசின் ஆர்ட்டை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் எட்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குங்க. விட்டால் கையை கிழிச்சு விட்டுரும். அதனால் எட்ஜோட ஷார்ப்பை குறைக்கிறதுக்காக சாண்ட் பேப்பரை வச்சு தைக்கிறேன். சாண்ட் பேப்பரை வச்சு தைக்கும் போது கொஞ்சம் கவனமாக தாங்க தைக்கணும். ஏன்னா கண்ணாடி மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்குது, கையை கிழிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ரெசின் ஆர்ட்லாம் பாலிஷ் பேஸ்ட்டை வச்சு பாலிஷ் பண்ணால் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குங்க. ஆனால் எங்கள் ஏரியா லோக்கல் மார்க்கெட் ஃபுல்லாக விசாரிச்சுட்டேன், அந்த பாலிஷ் பேஸ்ட் எங்கேயுமே கிடைக்கல. அதனால் சாண்ட் பேப்பர் வச்சு சாதாரணமாக தைச்சி தான் பாலிஷ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம ரெசின் ஆர்ட் பார்க்க நல்லா அழகாக தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தைச்சி பாலிஷ் பண்ணிட்டேன். ஷார்ப்பான எட்ஜெல்லாம் தைச்சி சரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெசின் ஆர்ட்டோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சுங்க. அடுத்து என்ன பண்ண போனால், அந்த ரெசின் ஆர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் செய்ய போகிறேன். அந்த பேஸ்மெண்ட் செய்கிறதுக்காக ஒரு மரக்கட்டை எடுத்திருக்கேன். இந்த மரக்கட்டை வந்து தேக்கு மரக்கட்டைங்க. ஏன்னா தேக்கு மரக்கட்டை தான் வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மித்த மரக்கட்டையெல்லாம் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால தாங்க தேக்கு மரக்கட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த மரக்கட்டையில் பென்சிலை வச்சு 10 சென்டிமீட்டர் நீளம் 5 சென்டிமீட்டர் அகலத்துக்கு ஒரு செவ்வாய் வடிவத்தில் கட்டம் வரைஞ்சிக்கிறேன். இது எதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே செஞ்சோம் பார்த்தீங்களா ரெசின் ஆர்ட், அதோட அளவு தாங்க. அதுக்கப்புறம் 9 வாட் எல்இடி லைட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த எல்இடி லைட் தாங்க நம்ம செய்ய போகிற நைட் லேம்பில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த எல்இடி லைட்டை அந்த மரக்கட்டையோட சென்டர் பாயிண்ட்டில் வச்சு அந்த எல்இடி லைட்டை சுற்றி ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் வரைஞ்ச வட்டத்தை விட கொஞ்சம் பெருசாக ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கட்டம் வரைஞ்சிருப்பேன். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு செவ்வாய் கட்டை பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கட்டை இருக்கும். இந்த 2 கட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கட்டத்துக்குள்ளே இருக்க மரக்கட்டையை லைட்டாக செதுக்கி எல்இடி லைட்டையும் ரெசின் ஆர்ட்டையும் உள்ளே செட் பண்ண போகிறேன். மரக்கட்டையை செதுக்கிறதுக்காக உளியும் சுற்றிலையும் எடுத்திருக்கேன். உளி சுற்றியில் வச்சு லைட்டாக தட்டி மரக்கட்டையை செதுக்கிறேன். எந்தளவு ஆழத்துக்கு இந்த மரக்கட்டையை செதுக்குறதுனா, அந்த பெரிய கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெசின் ஆர்ட் வைக்கிறதுங்க. அதனால் அந்த இடத்துல லைட்டாக செதுக்குனா போதும், ஒரு 2 மில்லிமீட்டர் செதுக்குனா போதும். ஆனால் சின்ன கட்டை வந்து எல்இடி லைட் வைக்கிறதுங்க. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக மரக்கட்டையை செதுக்கணும். குறைஞ்சது 2 சென்டிமீட்டர் ஆழத்துக்காச்சும் அந்த இடத்துல மரக்கட்டையை செதுக்கணும். அவ்வளோதாங்க, இப்போ மரக்கட்டையை நல்லா அழகாக செதுக்கியாச்சு. நீங்களே பாருங்கள், சின்ன கட்டை இருந்த இடத்துல நல்லா ஆழமாக மரக்கட்டையை செதுக்கியிருக்கேன். ஒரு 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் செதுக்கியிருக்கேன். ஆனால் பெரிய கட்டை இருந்த இடத்துல லைட்டாக தாங்க செதுக்கியிருக்கேன். அதோட மரக்கட்டைக்கு வார்னிஷ் அடிச்சிருக்கேன். வார்னிஷ் எப்படி அடிக்கணுன்றதையும் வீடியோவில் காட்டுறேன். இதுதாங்க வார்னிஷ், இதில் டின்னரும் கலந்துருக்கேன். இந்த வார்னிஷை வந்து ஒரு துணியில் நல்லா நனைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த துணியை லைட்டாக புளியணும், ரொம்ப புளிஞ்சிடக்கூடாதுங்க, லைட்டாக புளிஞ்சா போதும். ஏன்னா அந்த துணியில் ஓரளவாக ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த துணியை அந்த மரக்கட்டை மேலே வச்சு லைட்டாக தடவணும். மரக்கட்டையோட எல்லா பக்கமும் வார்னிஷ் படுற மாதிரி மெதுவாக தடவணும். தடவி முடிச்ச பின்னாடி வார்னிஷ் காயறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் பண்ணணும். 5 நிமிஷத்துல வார்னிஷ் நல்லா காஞ்சிருங்க. காஞ்ச பின்னாடி திரும்ப துணியில் வார்னிஷ் நனைச்சி திரும்ப மரக்கட்டையில் தேய்க்கணும். இதே மாதிரி ஒரு 5-6 தடவை தொடர்ந்து பண்ணணும். அப்படி பண்ணால் மரக்கட்டை நல்லா பளபளன்னு வருங்க. இப்போ நம்ம மரக்கட்டையில் வார்னிஷ் நல்லா அடித்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போனால், அந்த மரக்கட்டையோட சைடில் ட்ரில்லை வச்சு ஓட்டப்பட போகிறேன். எதுக்காக அந்த ஓட்டனா, எல்இடி லைட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒயர் உள்ள வரதுக்கு தாங்க இந்த ஓட்டப்பட போகிறேன். அவ்வளோதாங்க, ட்ரில்லை வச்சு ஓட்ட போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பவர் கார்டு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பவர் கார்டு ஒயரை அந்த மரக்கட்டையில் ஓட்ட போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஓட்ட வழியாக விட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து கட்டரை வச்சு இந்த ஒயரோட ஸ்லீவை ரிமூவ் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்லீவையும் இந்த கட்டரை வச்சு ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 ஒயரையும் வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறேன். அதுக்காக சால்ட்ரிங் பேஸ்ட்டை இந்த 2 ஒயர்லையும் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு 2 ஒயரையும் நல்லா சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஒயரையும் எல்இடி லைட்டையும் ஜாயின் பண்ண வேண்டியது தான். அதுக்காக எல்இடி லைட் எடுத்துக்கிட்டேன். இந்த எல்இடி லைட் தாங்க நம்ம செய்ய போகிற நைட் லேம்பில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த எல்இடி லைட்டில் டேரெக்டாக ஏசி கரண்ட்டை கொடுக்கலாம். ஆமாங்க, இந்த எல்இடி லைட் வந்து 9 வாட் 220 வோல்ட்டுங்க. இப்போ இந்த ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, இந்த எல்இடி லைட்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள், என்னு எல்லுன்னு. இதில் என்னென்னா நியூட்ரல் பாயிண்ட்டு, எல்லுனா பேஸ் பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டில் தாங்க ஒயரை கொண்டு வந்து சால்ட்ரிங் பண்ணி ஜாயின் பண்ணணும். என்ன பண்ணுறேன்னா, எல்இடி லைட்டுக்குள்ளே ஒயரை நுழைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயரு எல்இடி லைட்டு எல்லாத்துலேயும் சால்ட்ரிங் பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 ஜாயிண்ட்லேயும் ஒயர் 2த்தையும் வந்து சால்ட்ரிங் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக சால்ட்ரிங் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேங்க. பாருங்கள், வீடியோவில் தெளிவாகவே காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தாங்க சால்ட்ரிங் பண்ணி ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டையை எடுத்துக்கிட்டேன். அந்த பிளாஸ்டிக் டையை வந்து ஒயரோட கார்னரில் நல்லா இறுக்கமாக கட்டுறேன். எதுக்காகனா, பின்பக்கம் இந்த ஒயரை இழுக்கும் போது டக்குன்னு அந்துட்டு வந்துடக்கூடாதுங்க. அதுக்காக தாங்க ஒயரோட கார்னரில் அந்த பிளாஸ்டிக் டையை நல்லா இறுக்கமாக கட்டுறேன். கட்டி முடிச்ச பின்னாடி அந்த பிளாஸ்டிக் டையில் தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி வீசிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, பின்பக்கம் இந்த ஒயரை இழுத்து எல்இடி லைட்டை அந்த மரக்கட்டையோட பழத்தில் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, சின்னதாக ஒரு ஆர்கானிக் ஷீட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஆர்கானிக் ஷீட்டை எல்இடி லைட்டு மேலே வச்சு மரக்கட்டையோடு சேர்த்து வச்சு ஒட்டிட்டேன். எதுக்காக இந்த இடத்துல ஆர்கானிக் ஷீட்டை வைக்கிறோம்னா, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தாங்க. திடீர்னு இந்த நைட் லேம்ப் எதுவும் கீழே விழுந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு தூக்குவோம். அப்போ எல்இடி லைட்டில் டேரெக்டாக கரண்ட் வரும்போது கைப்பட்டுச்சுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தாங்க இந்த ஆர்கானிக் ஷீட்டை இந்த இடத்துல வச்சு ஒட்டியாச்சு. அவ்வளோதாங்க, இப்போ பேஸ்மெண்ட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா ரெசின் ஆர்ட், அது இந்த மரக்கட்டையில் எடுத்து ஒட்ட வேண்டியது. அதுக்காக திரும்ப அரால்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த அரால்டு பேஸ்ட்டில் ப்ளூ கலர் வெள்ளை கலர் டியூப்லேருந்து சம அளவு பேஸ்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை வந்து மரக்கட்டையோட பழத்துலலாம் நல்லா தடவுறேன். அதுக்கப்புறம் ரெசின் ஆர்ட் எடுத்து மரக்கட்டையில் அழுத்தமாக ஒட்டுறேன்.
ஒட்டின பின்னாடி இந்த மரக்கட்டையும் இந்த ரெசின் ஆட்டையும் 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே காய விட போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இந்த மரக்கட்டையும் ரெசின் ஆட்டும் நல்லா ஒட்டிக்கிச்சு. நம்ம ரெசின் நைட் லேம்பும் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. இந்த ரெசின் நைட் லேம்ப் செய்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையிலே செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சுங்க. சரி வாங்க, இந்த நைட் லேம்ப் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணலாம். உண்மையிலே நம்ம செஞ்ச ரெசின் நைட் லேம்ப் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவும் செராமிக் சிலையெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. லைட் வெளிச்சத்தில் ரெசின்லாம் நல்லா பளபளன்னு ஜொலிக்குது. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கேமராவில் எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ரெசின் நைட் லேம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.